ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்துலையும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். கன்சீவ் ஆன உடனே அந்த காலத்தை நம்ம வசந்த காலம்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயிற்றில் ஒரு குழந்தை வளர்கிறதுனால நம்ம எந்த நேரம் பார்த்தாலும் குழந்தைய நினச்சி கேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். குழந்தையோட ஒவ்வொரு வளர்ச்சியும் நினச்சி நம்ம ரொம்பவும் ஆச்சரியத்துக்கும் வியப்புக்கும் உள்ளாயிடுவோம். குழந்தை எப்படிலாம் வளருது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே நம்ம ஆர்வமாக இருப்போம். அது மாதிரி குழந்தை நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், தூங்கிட்டு இருக்குமா, முழிச்சிட்டு இருக்குமா, இந்த மாதிரி நிறையா சந்தேகங்கள் நம்மளுக்கு எழும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க யாருக்கிட்டையாவது இந்த சந்தேகத்துக்கான சொல்யூஷன் கேட்க ஆரம்பிப்போம். அப்போ அவங்க ஒரு சிலர் வந்து கரெக்டான விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கட்டுக்கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம நினச்சி ரொம்பவும் ஒரி பண்ணிக்கிட்டு இருப்போம். மோஸ்ட்லி நீங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எந்தவித பயமும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. குழந்தையும் நீங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. அவங்க சொல்கிற ஒரு சில கட்டுக்கதைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன கட்டுக்கதைகளை நம்ம நம்பக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நிறையா பேர் எங்களோட வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாரும் ஆல்ரெடி அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படித்து பாருங்கள். ஏன்னா வேறு ஒருத்தவங்க உங்களோட சந்தேகத்தை கேட்டுக்கலாம். அதற்கான சொல்யூஷனை நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அதனால தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்போம். அதனால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா திரும்பவும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அது மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் உங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸை ஷேர் பண்ணுறீங்க. தயவு செய்து ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி மெசேஜில் மட்டும் நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ்லாம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். மோஸ்ட்லி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு ஒரு சில கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முக்கியமாக சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயிற்றோட வடிவத்தை வச்சு உங்களுக்கு பிறக்க குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நிறைய முடி வளரும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையே கிடையாது. டாக்டர் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு வந்தால் போதும். தேவையற்ற விஷயங்களெல்லாம் யோசித்து உங்களோட மனசில் ஒரு வித பயத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஒரு வித குழப்பத்தோடையும் இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏந்திரிச்சதும் நீங்கள் ரொம்பவும் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, வாந்தி மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனையாலாம் நீங்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தை ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனைகள் எல்லாம் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு எந்த டயர்ட்னஸும் இல்லை அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10% கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 90% வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தப்பாக தான் போய் முடியும். அதனால் நீங்கள் ஆசைகளை வளர்த்துக்கிட்டு ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நிறைய பேர் நம்மளுக்கு ஆண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பீங்க. ஆனால் பெண் குழந்தை பிறந்துடும். ஒரு சிலர் தங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பாங்க. ஆனால் ஆண் குழந்தை பிறந்துடும். நம்மளுக்கு எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம். குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்கணும். அதுக்காக நீங்கள் நல்ல ஆரோக்கியமான மற்றும் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டாலே போதும். அதை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டில் நினச்சிக்கிட்டு அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பரந்த இடுப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எளிமையான அதாவது சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அது உண்மை அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு இடுப்புலாம் நல்லா பெருசாகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் இருந்துடாதீங்க. டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுவும் 7வது மாதத்தில் இருந்து டெய்லி காலையில் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour ரெகுலராக வாக்கிங் போகணும். இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும்.
அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி ஈவினிங் வாக்கிங் போகிறப்ப உங்கள் வயிறு முழுவதும் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு வெதுவெதுப்பான அதாவது வார்ம் வாட்டரில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி நைட்டு தூங்கும் போதும் நல்லா தூங்குவீங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்குவீங்க. அது மாதிரி உங்களுக்கு கை கால்கள் முதுகு வலி இந்த எந்த வலியும் இருக்காது. நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கைகளை உங்கள் தோள்பட்டைக்கு மேலே உயர்த்தும் போது உங்களோட கழுத்தில் அதாவது உங்கள் குழந்தையோட கழுத்தில் தொப்புள் கொடி நெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. நீங்கள் உங்கள் கைகளை கழுத்துக்கு மேலே தூக்கி எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்கள் குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது. ஆனால் நீங்கள் ரொம்பவும் குனிஞ்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஹெவி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு லிமிட் அதாவது ஈஸி எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அதை தவிர்த்து நீங்கள் ஹெவி எக்ஸசைஸ் எல்லாம் மோஸ்ட்லி ப்ரெக்னென்சி வரைக்குமே அவாய்ட் பண்ணிடணும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் வேணுமானாலும் பண்ணலாம். ஆனால் டெலிவரி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்க லேடிஸ் இறைச்சி மற்றும் குளிரூட்டப்பட்ட பானங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நல்லா வேக வச்ச இறைச்சியை தான் சாப்பிடணும். நீங்கள் பாதி வெந்த இறைச்சியை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள பாக்டீரியாக்களால் உங்களோட கரு சிதைகிறதுக்கான அதாவது அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு சின்னதாக இருந்தால் ஆண் குழந்தைனும் உங்களோட வயிறு பெருசாக வட்ட வடிவமாக இருந்தால் பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறையா பேர் கேட்குறாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னு. உண்மை கிடையாது, ஆனால் 50% பாசிபிள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களோட வயிறில் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கம்ஃபர்டபுளாக குழந்தைக்கு வந்து பிளேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தைக்கு அதாவது வயிறோட வடிவம் பெறும். குழந்தைக்கு வந்து உங்களோட வயிறு நல்ல கம்ஃபர்டபுளாக விரிஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னா வயிறு சின்னதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கல அப்படின்னா வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி வயிறை வச்சு குழந்தை இந்த குழந்தை தான் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பெண் குழந்தை அப்படின்னும், பிம்பிள்ஸ் கம்மியாக இருந்தால் ஆண் குழந்தை அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. அது உங்களோட ஹார்மோன் லெவல் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வருது. அதை நினச்சும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். பிம்பிள்ஸ் வரதை வச்சும் நீங்கள் வந்து எதுவும் மனதில் வந்து ஆசையை வளர்த்துக்க கூடாது. நீங்கள் கன்சீவ் ஆனதில் இருந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு உங்கள் குழந்தையை நல்ல ஆரோக்கியமாக வளர்த்தாலே போதும். உங்கள் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துடும். ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெவி ஃபுட் எடுத்துக்காதீங்க. லைட்டாக எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்களும் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பீங்க. அது மாதிரி குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தால் போதும், எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்டார்டிங்கில் இருந்தே நீங்கள் வளர்த்துட்டு வரணும். இல்லை ஒருவேளை எனக்கு இந்த குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு பின்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் வருத்தத்துக்கு உள்ளாயிடுவீங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் இருந்தே எந்த குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணத்தை ரெகுலராக நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான தகவல்களை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.